இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பிளாக் செயின் தொழில்நுட்ப கொள்கை மற்றும் இலக்குகளை இலக்கவியல் அமைச்சு ஆராய்கிறது. நாட்டின் பிளாக் செயின் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கான கொள்கைகள் மற்றும் இலக்குகளை வடிவமைக்கும் நோக்கில் முக்கிய கூறுகளை இலக்கவியல் அமைச்சு ஆராய்ந்து வருகிறது. அரசாங்க நிர்வாகத்துறை, தொழில்துறை மற்றும் மக்களின் பாதுகாப்பு மற்றும் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்த பிளாக் செயின் தொழில்நுட்பத்தை ஏற்கும் முயற்சியும் அதில் அடங்கும் என்று இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ தெரிவித்தார். பிளாக் செயின் தொழில்நுட்பத்தின் குறியீட்டு வடிவாக்கும் வழியாக பயன்படுத்தும் இம்முயற்சியின் குறிப்பாக சொத்து நிர்வகிப்பு மற்றும் சந்தை மேம்பாட்டு துறைகளில் பரிவர்த்தனை பாதுகாப்பும் இலக்கவியல் சூழலின் நிலைத்தன்மையும் உறுதி செய்யும். அரசாங்க சொத்துகளின் குறியீட்டை வடிவமைப்பதற்கான ஒழுங்குமுறை அமைப்பை ஒருங்கிணைக்கும் முறையை உருவாக்கி வருகிறது. இதற்காக மலேசியா பத்திர ஆணையம் மற்றும் பேங்க் நிகேரா மலேசியா ஆகியவற்றுடன் இணைந்து செயல்படுகின்றது என்றார் அவர். மாமன்னரின் தேசிய பயணம் மக்களுக்கும் நாட்டிற்கும் சிறந்த பலன்களை கொடுக்கும். சவுதி அரேபியா மற்றும் பஹ்ரைன் நாடுகளுக்கு மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் மேற்கொண்டிருக்கும் தேசிய பயணம் மக்களுக்கும் நாட்டிற்கும் சிறந்த பலன்களை கொண்டு வரும் என்று பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் தேசிய பயணத்தை தொடங்கும் மாமன்னருக்கு அன்வார் தனது முகநூல் வழியாக நன்றி பாராட்டினார். மாமன்னர் மற்றும் பேராளர் குழுவினரின் பயணம் பாதுகாப்பான, சிறப்பான மற்றும் வெற்றிகரமானதாக அமைய தாம் இறைவனை பிரார்த்திப்பதாகவும் ஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டிருந்தார். நேற்று காலை மணி 9 அளவில் சவுதி அரேபியாவிற்கு புறப்பட்ட மாமன்னரின் பயணம் நவம்பர் 6ஆம் தேதி வரை நீடிக்கும். நாடு மற்றும் நாட்டின் நலனுக்காக பல்வேறு நாடுகளுடனான மலேசியாவின் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் முயற்சியாக அது அமைந்துள்ளது. மலேசியாவில் 21,32,578 அந்நிய தொழிலாளர்கள் பதிவு. இவ்வாண்டு அக்டோபர் 15ஆம் தேதி வரை மலேசியாவில் மொத்தம் 21,32,578 அந்நிய தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருவதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டு அதே காலகட்டத்தில் பதிவான 24,52,10 தொழிலாளர்களுடன் ஒப்பிடுகையில் 13 விழுக்காடு குறைவாகும். நாட்டின் பொருளாதாரத்தின் அனைத்து துறைகளும் அந்நிய தொழிலாளர்களை சார்ந்திருப்பதை குறைப்பதற்கான அரசாங்கத்தின் தொடர் முயற்சிகள் இச்சரிவை பிரதிபலிப்பதாக மனிதவள துணை அமைச்சர் ஸ்ரீ அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். தொழிற்சாலையில் 6,22,388 கட்டுமானங்களில் 5,89,684 சேவைகளில் 3,90,607 தோட்டத்துறையில் 2,63,131 என்றார் அவர். நேற்று மக்களவையில் நாட்டின் துறை வாரியாக உள்ளூர் பணியாளர்களை மேம்படுத்துவதோடு அந்நிய தொழிலாளர்களை சார்ந்திருப்பதை குறைப்பதற்கும் அவர்களின் ஈடுபாட்டை கட்டுப்படுத்துவதற்குமான அரசாங்கத்தின் நிலைப்பாடு குறித்து பென்டாங் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ அவாங் ஹாசிம் எழுப்பிய கேள்விக்கு அப்துல் ரஹ்மான் அவ்வாறு பதிலளித்தார். இ-ஹெயிலிங் ஓட்டுநர்களுக்கான புடி 95 திட்டம் இம்மாதம் அறிவிக்கப்படும். முழுநேர இ-ஹெயிலிங் ஓட்டுநர்களுக்கான புடி மடானி ரோன் 95, புடி 95 இலக்கிடப்பட்ட உதவித் தொகைக்கான சீரமைப்புகள் மற்றும் கூடுதல் ஒதுக்கீட்டு விகிதங்களை அரசாங்கம் இம்மாதத்தில் அறிவிக்கும். இ-ஹெயிலிங் ஓட்டுநர்களும் அச்சேவை வழங்குநர்களும் முன்வைத்த மேல்முறையீடுகளை தொடர்ந்து போக்குவரத்து அமைச்சுடன் நடைபெற்ற விவாதங்களை கருத்தில் கொண்ட பின்னர் அச்சீரமைப்புகள் மேற்கொள்ளப்படுவதாக கருவூல தலைமை செயலாளர் டத்தோ ஜஹான் மஹமுத் மெரிகான் தெரிவித்தார். இ-ஹெயிலிங் தரப்பினருக்கான தகுதி உரிமைகளின் அடிப்படையில் போதுமான அளவை நிர்ணயிக்க இ-ஹெயிலிங் தளங்கள் மற்றும் போக்குவரத்து அமைச்சு ஆகியவற்றை அரசாங்கம் சந்தித்துவிட்டது. தகுதி அளவை மேம்படுத்துவதற்கான அடிப்படை ஒப்புதல் உள்ளது. ஆனால் அந்த விவகாரம் கூடிய விரைவில் அறிவிக்கப்படும். அவர்களின் மேல்முறையீட்டிற்கான அடிப்படையை வழங்கவும் தள வழங்குநர்களால் வழங்கப்பட்ட பயன்பாட்டு தரவை நாங்கள் பரிசீலித்தோம். அதன் அடிப்படையில் இ-ஹெயிலிங் ஓட்டுநர்களுக்கான தகுதிகளை மேம்படுத்துவதற்கான முடிவை எடுப்போம் என்றார் கருவூல தலைமை செயலாளர் டத்தோ ஜஹான் மஹமுத் மெரிகான். சிறந்த நடைமுறை கலாச்சாரத்திற்கு நாடு மாற வேண்டும். சிறந்த மற்றும் பயனுள்ள அரசாங்க அமைப்பை உருவாக்கும், குறிப்பாக கொள்கைகளை செயல்படுத்துவதில் நாடு சிறந்த திட்டமிடல் கலாச்சாரத்திலிருந்து சிறந்த நடைமுறை கலாச்சாரத்திற்கு மாற வேண்டும். இதில் 3 முக்கிய மாற்றங்களை வெளிப்படையாக அடிப்படையாக கொண்டுள்ள செயல்பாட்டு மனநிலை முன்னுரிமையாக இருக்க வேண்டும் என்று உயர்கல்வி அமைச்சர் டாக்டர் ஜம்ரி அப்துல் காதிர் கூறினார். ஒவ்வொரு முக்கிய கொள்கைக்கும் முக்கிய நிபுணர்கள் கொண்ட செயல்பாட்டு குழு இருக்க வேண்டும் என்றும் அது அளவிடக்கூடிய விளைவுகள், காலக்கெடு, அளவு, அறிக்கை மற்றும் கற்றல் செயல்முறைகளை கொண்டிருக்க வேண்டும் என்றும்
டாக்டர் ஜம்ரி கூறினார். நேற்று கோலாலம்பூரில் நடைபெற்ற 2025 பொதுக் கொள்கை மற்றும் தலைமைத்துவம் குறித்த அனைத்துலக மாநாட்டின் தொடக்க விழா உரையில் அவர் அவ்வாறு கூறினார். ஏஐ மற்றும் மனித கண்காணிப்பின் வழி ரோப்ளெக்ஸ் இணைய விளையாட்டின் பாதுகாப்பு வலுப்படுத்தப்படும். பிரபல இணைய விளையாட்டு செயலி ரோப்ளெக்ஸ் நிறுவனம் செயற்கை நுண்ணறிவு ஏஐ தொழில்நுட்பம் மற்றும் மனித கண்காணிப்பின் வழி பாதுகாப்பை மேம்படுத்துவதாக உறுதியளித்துள்ளது. அதோடு தரவு பகிர்வு மற்றும் அரசாங்கம் நிர்ணயித்த விதிமுறைகளை பின்பற்றுவதில் ரோப்ளாக்ஸ் நிறுவனம் மலேசிய அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாக இளைஞர் மற்றும் விளையாட்டு அமைச்சர் ஹன்னாயோ தெரிவித்தார். இணைய விளையாட்டில் சிறார்களின் பாதுகாப்பு குறித்த தமது கவலையை ஹன்னாயோ முகநூல் வழியாக ரோப்ளாக்ஸ் நிறுவனத்திடம் தெரிவித்தார். இந்த இலக்கவியல் உலகம் வெறும் பொழுதுபோக்கு கருவியாக மட்டுமல்லாமல் வளரும் தலைமுறைக்கு சரியான குணநலன்களையும் மதிப்புகளையும் உருவாக்கும் தளமாக இருக்க வேண்டும் என்று தமது அமைச்சு விரும்புவதாகவும் அவர் கூறினார். ரோப்ளாக்ஸ் போன்ற தளங்கள் தற்போது உலக அளவில் 100 கோடிக்கும் அதிகமான பயனர்களை கொண்டுள்ள வேளையில் மலேசியாவில் 10 லட்சத்திற்கும் அதிகமான பயனர்கள் உள்ளதாக ஹன்னா குறிப்பிட்டார். புடி மடானி ரோன் 95 திட்டம் 80 விழுக்காட்டினர் பயன். இவ்வாண்டு அக்டோபர் 31ஆம் தேதி வரை 266 கோடி ரிங்கிட் அல்லது 133 கோடி லிட்டர் ரோன் 95 பெட்ரோல் விற்பனை செய்யப்பட்டதன் வழி 1,65 லட்சம் மலேசியர்களில் 1,31 லட்சத்திற்கும் அதிகமானோர், அதாவது சுமார் 80 விழுக்காட்டினர் புடி மடானி ரோன் 95 திட்டத்தினால் பயனடைந்துள்ளனர். முதல் மாதத்தில் சீராக அமல்படுத்தப்பட்ட புடி 95 எந்த சிக்கலும் இன்றி சிறப்பாக செயல்பட்டதோடு பெட்ரோல் நிலையங்களிலும் பயணீட்டாளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கவில்லை என்று லிம்ஹோயிங் தெரிவித்தார். புடி 95 செயல்முறை மிகவும் விரைவாகவும் திறம்பட செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்வதற்காகவும் அரசாங்கம் தொடர்ந்து சீரமைப்புகளை செயல்படுத்தும். உதாரணத்திற்கு புடி 95 உதவித்தொகைக்கு தகுதியானவர்களின் தரவுகளில் ஆற்றுப்படகு ஓட்டுநர்களையும் அரசாங்கம் இணைத்துள்ளது. மேலும் இ-ஹெயிலிங் ஓட்டுநர்களுக்கு கூடுதல் தகுதி உரிமைகள் வழங்கப்பட்டுள்ளன என்றார் நிதி துணை அமைச்சர் லிம்ஹோயிங். நேற்று மக்களவையில் ரோன் 95 பெட்ரோலுக்கான இலக்கிடப்பட்ட உதவித்தொகை அமலாக்கம் குறித்து கம்பார் நாடாளுமன்ற உறுப்பினர் சாங் ஜெமின் எழுப்பிய கேள்விக்கு லிம்ஹோயிங் அவ்வாறு பதிலளித்தார். சவுதி அரேபியாவிற்கு மாமன்னர் பயணம். மக்கள் மற்றும் நாட்டின் நலனுக்காக பல்வேறு வெளிநாடுகள் உடனான மலேசியாவின் இருதரப்பு உறவை வலுப்படுத்தும் முயற்சியாக நேற்று தொடங்கி வரும் நவம்பர் 6ஆம் தேதி வரையில் தேசிய பயணம் மேற்கொள்ளும் மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் சவுதி அரேபியாவிற்கு புறப்பட்டார். நவம்பர் 6ஆம் தேதி மாமன்னர் பஹ்ரைனுக்கும் தனது தேசிய பயணத்தை தொடர திட்டமிட்டுள்ளார். 1984ஆம் ஆண்டில் மறைந்த சுல்தான் ஹஜி அகமது ஷா அல் முஸ்தபா பிலா அவர் மேற்கொண்ட தேசிய பயணத்திற்கு பின்னர் சவுதி அரேபியாவிற்கு சுல்தான் இப்ராஹிம் மேற்கொண்டிருக்கும் முதல் தேசிய பயணம் இது வரலாறு படைத்துள்ளது. மாமன்னரை ஏற்றி சென்ற சிறப்பு விமானம் காலை 9க்கு சுபாங் அரசு மலேசிய ஆகாயப்படை TUTM தளத்திலிருந்து புறப்பட்டது. துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ ஃபடிலா யூசுப் மாமன்னரை வழி அனுப்பி அங்கு வருகை புரிந்தார். அவருடன் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது ஹசான், தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஃபாமீர் ஃபாட்சில், உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுதீன் ஹசதிகோன் இஸ்மாயில், மத விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் முக்தார் நாயம் ஆகியோர் வருகை புரிந்திருந்தனர்.